பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகலன்னா அவங்களே உள்ள தள்ளிவிடுவாங்க. அவ்வளவு குற்றங்கள் இந்த ஆள் மேல இருக்கு. மோடியை காப்பாற்றுறதுக்காக ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க, இல்ல நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. அவங்க ஊழல் பத்தாம எவன் வேற வேற கட்சியில ஊழல் பண்ணிட்டு இருந்தானோ அவனையும் சேர்த்துக்கிட்டாங்க. பிஎம் கேர் ஃபண்ட், எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேம். என்னென்ன இது வரைக்கும் ஸ்கேமா இருந்ததோ நம்ம நாட்டுல அனைத்தையும் லீகல் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு தாட்டி எலெக்ஷன் டேட் வந்து பாஜக காரங்க அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஈஸி தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோம், இவன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பான். எப்பறம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அது அப்படி எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இவரா ராஜினாமா பண்ணிட்டு போறானா இதுக்கு என்ன பின்புலம் இருக்கு? ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? 100% அழுத்தம் இருக்கு, 100% அட்டானமி கிடையாது, இல்ல உள்கூத்து இருக்கு. எது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கோ அனைத்தும் கெட்டு போச்சு. அப்புறம் ஈஸி மட்டும் விதிவிலக்கா இருக்கும் போதா இவங்க ஊழலுக்கு மன்னனா இருக்காங்க. குஜராத் இல்ல எப்படி வேணா ஊழல் பண்ணுவாங்க. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 360 நேயர்களே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் பத்திரங்கள் விவரங்கள் தொடர்பான அறிக்கையை வந்து மார்ச் 6ஆம் தேதிக்குள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அமர்வு ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இது குறித்து எஸ்பிஐ வங்கி வந்து எங்களுக்கு வந்து முழு விவரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து உங்களுக்கு வந்து 26 நாட்கள் கொடுக்கப்பட்டது, இந்த 26 நாட்கள் பத்தாதா, நாளை மாலைக்குள் முழு விவரங்களையும் தெரிவிக்கணும்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப சிம்பிளான தீர்ப்புங்க இது. ஆல்ரெடி ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு, ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இன்னைக்கு 2-3 பேரை சிறையில உட்கார வைக்காம விட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஏதோ மனசு பார்த்து விட்டார் போல. இன்னைக்கு 2 பேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து தூக்கி உள்ள உட்கார வச்சிருந்தாருன்னா இன்னொன்று சிறப்பா இருந்திருக்கும். நாளைக்கு கொடுக்குறாங்களா இல்லையா பார்ப்போம், இல்ல நாளைக்கு என்ன காரணங்கள் எடுத்துட்டு வராங்க அப்பதான் தெரிய போகுது. இல்ல எதுக்கு சார் இந்த கால அவகாசம்? எதுக்கு கிட்டத்தட்ட ஜூன் 30ஆம் தேதி? இல்ல சிம்பிளான விஷயம் தானே. காரணம் இல்ல நீங்க கேள்வி கேட்டதுல தெரிஞ்சிச்சு. 30ஆம் தேதி ஜூன் வரைக்கும் கேட்கறாங்கன்னா எலெக்ஷன் கழிச்சு கொடுத்துடலாம், எவனோட தண்டவாளம் அண்டவாளம் எல்லாம் திறந்து வைக்க முடியும்ட்டு அப்படி இருக்கும். ஒரு சங்கடம் இருக்கும் எஸ்பிஐக்கு. எஸ்பிஐ அடானிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேங்க் வேற. 12,770 கோடி சும்மா ஒரு ஏர்போர்ட்ல மட்டும் கடன் மாஃபி கொடுத்துருக்காங்க. பாம்பே ஏர்போர்ட் டேக் ஓவர் பண்ணும்போது 12,778 crores தள்ளுபடி பண்ண பேங்க் இதுதானே அடானிக்கு. ஸோ அடானிய மோடிக்காக இவ்வளவு கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணலன்னா அப்புறம் யார் பண்ணுவாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு புதுசா பேர் வச்சிருக்காங்க, சுவிஸ் பேங்க் ஆஃப் இந்தியான்ட்டு. சுவிஸ் பேங்க்ல ஏன் பணம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற விவரம் யாருக்குமே வெளியே வராது. சுவிஸ் பேங்க்ல கருப்பு பணம் போட்டது தான். அதுக்கப்புறம் உலகத்துல யார் நினைச்சாலும் விவரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு சுவிஸ் பேங்க் அது ரொம்ப ஒரு பெருமையா வச்சுட்டு இருந்தது. அந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிடிக்குதுன்ட்டு ஆசைப்பட்டு இருக்கு போல. வேற இதுல ஒன்னும் பெருசா பேசுறதுக்கு இல்லைங்க. மக்களுக்கே நல்லாவே தெரியும் உச்சக்கட்ட ஊழல்ல பிஜேபி ஈடுபட்டு இருக்கு. அவங்க ஊழல் பத்தாம எவன் வேற வேற கட்சியில ஊழல் பண்ணிட்டு இருந்தானோ அவனையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க ஹவுஸே வந்து ஊழல்வாதிகளோட ஃபுல்லா இருக்கு. இல்ல இது எங்களுக்கு பத்தல, காங்கிரஸ் இருக்கு ஊழல் பண்றவன், டிஎம்சில இருந்து ஊழல் பண்றவன், சிவசேனா இருந்து ஊழல் பண்றவன், ஏடிஎம்கே டிஎம்கே யார் ஊழல் பண்ணாலும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டா வாஷிங் மெஷின் மாதிரி துவச்சு கொடுத்துருவாங்க. அதுல ஒரு முக்கியமான அங்கம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ், பிஎம் கேர் ஃபண்ட், எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேம். 100% எழுதி வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகல 2019ல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகலன்னா அவங்களே உள்ள தள்ளிவிடுவாங்க. அவ்வளவு குற்றங்கள் இந்த ஆள் மேல இருக்கு. நான் வேற யாரும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்ல. பத்திர விவரங்களை வந்து உடனே அறிவிக்க முடியாதா? என்ன காரணம்? ஒருவேளை அந்த டேட்டாக்கெல்லாம் உடனே கொடுக்க முடியாதா? இல்ல என்ன காரணம்? இல்ல என்ன சார்? இல்ல எதுவுமே பின்களும் இல்லைங்க, காப்பாத்தணும் அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது உங்க நேயர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த விஷயத்த. நான் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மோடியை காப்பாத்தணும், அடானியை காப்பாத்தணும். பல கம்பெனி யார் பாஜக இப்போ ஒரு நியூஸ் மினிட்டும் நியூஸ் லாண்டரியும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. எத்தனை கம்பெனி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பணத்தை கொடுத்துருக்காங்க இடி ரேடு வந்ததுக்கு அப்புறம். தட் இஸ் இடி ரேடு அனுப்புறது, அப்புறம் அந்த கம்பெனி கிட்ட இப்ப காசு வாங்குறது, அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நடவடிக்கை எடுக்க தேவையில்லையே.
ஸோ இந்த முழுமே எலக்ட்ரல் பாண்ட் இஸ் லெஜிட்டிமேட் மீன்ஸ் ஆஃப் அன் இல்லீகாலிட்டி. ஒரு இல்லீகல் ஆக்ஷனை லெஜிட்டிமேட்ஸி கொடுக்கறது தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். ஒரு தப்பான விஷயத்துக்கு அப்புறம் கரப்ஷன் இல்லைன்னு அப்படிதான் சொல்ல முடியும். பாஜக எப்படி நாங்க கரப்ஷன் இல்ல, எந்த ஸ்கேமும் வரலையே, அனைத்து ஸ்கேமை தான் நீங்க லீகல் ஆக்கிட்டீங்களே. என்னென்ன இது வரைக்கும் ஸ்கேமா இருந்ததோ நம்ம நாட்டுல அனைத்தையும் லீகல் ஆக்கி வச்சிருக்கானே. வாங்குறது, விற்கிறது, எம்பிஏ, எம்எல்ஏ, மந்திரிய, சீஃப் மினிஸ்டர் சீட்டை எல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. இப்பெல்லாம் எத்தனை கவர்மெண்ட் கமித்திருக்காங்க இது வரைக்கும் 12-13 கவர்மெண்ட் கமித்தி விட்டாங்க. அது எப்படி நடக்குது? ஏதோ எம்எல்ஏக்கெல்லாம் மனமாறி அந்த கொள்கையை பிடிச்சா போறாங்க. அல்ல இடி சிபிஐ ரேடு போட்டு அவங்களை இழுக்கிறதான். இதுல இன்னும் பெருசா ஒரு ஒளிபரப்பு எதுவுமே இல்லை. இது பெரிய சயின்ஸும் இல்லை. அனைவருக்கும் தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மோதியை காப்பாற்றுறதுக்காக ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது. மோதியை காப்பாற்றுறதுக்காக ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க, இல்ல நாளைக்கு தெரிஞ்ச போகுது. இல்ல சார், இப்ப உச்சநீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து வெளியிடுவாங்களா எப்படி சார்? தெரியல சார், அது நான் எப்படி பேச சொல்ல முடியும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் சொல்றேன், நீங்க ஒருத்தர் 2 பேரை சிறை காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். இப்ப நாளைக்கு அனுப்பலன்னா என்ன பண்ண போகுது உச்சநீதிமன்றம்? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது தேர்தல் நடைபெறும் இந்த சமயத்துல வந்து தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயில் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது சார்? தேர்தல் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே சார். இல்ல இப்ப 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்கல்ல. அறிவிச்சா தெரியும், அறிவிக்கிட்டோம். முதல்ல தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படல. சோ அதுக்கு முன்னாடி நிறைய கோல்மால் நடக்கும், நாட்டுல பரபரப்பா இருக்கணும் விஷயம். ஒரு பக்கம் இவிஎம் மிஷினுக்கும் பதில் கொடுக்காம இருக்கு எலெக்ஷன் கமிஷனு, அனைத்து அப்போசிஷன் பார்ட்டி மேல ஆக்ஷன் எடுக்கிற எலெக்ஷன் கமிஷனு, பிளேட்டண்டா ஓப்பனா பண்ற ஃப்ராட், பிஜேபி பண்ற, பாஜக பண்ற ஃப்ராடுக்கு வாய் திறக்காது இந்த எலெக்ஷன் கமிஷன். ரொம்ப டேஞ்சரஸான டைம்ல இருக்கும். நம்ம இப்போ 2 மெம்பர்ஸ் இல்ல, 3 மெம்பர் இருக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல. 2 வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருப்பாரு. ஒன்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் தேர், மீதி 2 பேர் இல்ல. இதுக்கு முன்னே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் கொஞ்சம் நேர்மையா வேலை பார்த்தவரு, அவங்க வைஃப் மேலேயே கேசஸ் போட்டாங்க. நீ ஒழுங்கா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் மேலேயே கேஸ் போட்டாங்க. சோ எலெக்ஷன் கமிஷனோட அட்டானமி, பாஜகவோட ஒரு இன்ஸ்டிடியூஷனை கெடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம அவ்வளோ அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, டிஎம்கே அவ்வளவு பேசுறது இல்ல, வேற கட்சி அவ்வளவு பேசுறது இல்ல, பாஜக இவ்வளவு பேசுறீங்கன்ட்டு. சிக்கலிங் என்ன இருக்குன்னா, நீங்க வேற அனைத்து கட்சி பண்ற ஊழல், அனைத்து கட்சி பண்ற தில்முல வந்து சண்டை போட முடியும் நம்மளால. ஆனா பாஜக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கோர்ல போய் அடிக்கிறாங்க. நம்ம நாட்டு இது மேல உட்கார்ந்து இருக்கு, இன்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி மேல உட்கார்ந்து இருக்கு, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மேல உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு கோர்ட் வேலை செய்யணும், சிபிஐ தனியா வேலை செய்யணும், இசி தனியா வேலை செய்யணும், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் தனியா வேலை செய்யணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியா வேலை செய்யணும். மொல்லமா ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ஓவரா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா பாஜக மாதிரி யாருமே பண்ணதில்லை. பாஜக ரொம்ப பிளாட்டண்டா பண்றதுனாலதான் நம்ம கவலைக்குறியா இருக்கு. சோ அதனால ஈசியோட அட்டானமி ரொம்ப முக்கியம். அந்த ஈசியோட அட்டானமி இப்போ பெரிய கேள்விக்குறியில் நிக்குது. மெம்பர்ஸே இல்லையே. ஒரு டிசென்ட்க்கு ஒரு மெம்பர் வேணும் இல்ல, ஒரு 3 மெம்பர் ஆச்சு. இப்போ 3 பேர் ரூம்ல உட்காந்துருந்தோம்னா ஒரு மெம்பர் தப்பு பண்ண கொஞ்சம் தைக்குவான் கண்டிப்பா. சோ ஒரு பேசிக் எட்டிகேட்ஸ் கூட அடர் பண்ண முடியல ஒரு டெமோக்ரஸில. ஒரு டெமோக்ரஸில ஒரு பேசிக்ஸ் இருக்கும். அது பேசிக்ஸ் என்ன இருக்கு? இப்ப தேர்ந்தெடுக்கிறது எப்படி? சடனா ஒரு லா கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாரு. நான் பிரதமராகி நான் எந்த மந்திரியை சொல்றேனோ நாங்க 2 பேர் பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். நாமக்கே வாஸ்தே அப்போசிஷன் பார்ட்டி லீடரை வந்து கையெழுத்து போட சொல்லுவோம். ஏன்னா மெஜாரிட்டி ஓட் கவுண்ட்ஸ், 2 ஓட்டு வேணும் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அது பிரைம் மினிஸ்டரே முடிவு பண்ணிட்டா முடிஞ்சது, மந்திரி கையெழுத்து போட போறாரு. சோ இந்த இல்லாட்டி மேபி இருக்கலாம். அது எதனால ராஜினாமா பண்ண வச்சாங்க நம்மளுக்கு தெரியாது. இந்த டைம்ல ராஜினாமா பண்ண வைக்கிறதுனால ரொம்ப கிளியரா தெரியுது, ஈசியை வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டில்ட்டுக்கு ஆளாக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இப்ப எலெக்ஷன் வரப்போது தெரிஞ்சுதான் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன அந்த சட்டத்தை கொண்டு வந்து நான் 3 மாசம் 4 மாசம் கூட ஆகலையே. சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் ரொம்ப ஒரு சஸ்பெக்டபிள் கேரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்போசிஷன் லீடருக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 ஓட்டு, அப்புறம் 1 பிரைம் மினிஸ்டர், 2 ஓட்டே பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் அவரு நினைக்கிறதானே, மனுஷன் நினைக்கிறதானே, யார வேணா நிக்க வச்சிருவாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ்ல, இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ்ல அவர்கிட்ட வேலை பார்த்த செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி யார் யார் அவருக்கு வேலை பார்த்தாரோ, குஜராத்ல யார் யார் வேலை பார்த்தாரோ அனைத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்காரு. யார் அந்த அம்மா அவருக்காக யார் வந்து கோத்ரால அந்த கலவரம் டைம்ல இருந்ததோ அந்த அம்மாவுக்கு ஒரு போஸ்டிங்கு, யார் வந்து ஐஜி அன்னைக்கு அவர் காப்பாத்தி விட்டாங்களோ, அவருக்கு வக்கீல் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு,
ஸோ தொடர்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது இந்த எலெக்ஷன் கமிஷன் கூட. இல்ல சார், அருண் கோயில் அவர்கள் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளா ஐஏஎஸ் இருந்தவர். வாண்டடா விஆர்எஸ் வாங்கிட்டு தான் இப்ப அந்த தேர்தல் ஆணைய பதவிக்கே வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் டிஃபரெண்ட்ல தான் வந்தாரு. அப்படிங்கும் போது இப்ப தேர்தலுக்கு முன்னாடி இவரா ராஜினாமா பண்ணிட்டு போறானா இதுக்கு என்ன பின்புலம் இருக்கு? ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? பெண்குள்ள என்ன இருக்கு? அழுத்தம் தான் இருக்க போகுது, வேற என்ன இருக்க போகுது சார்? அழுத்தம் தான் சார் இருக்க போகுது. இங்க பெரிய ஊழல் இங்க வந்து பருப்புல ஏதோ கருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தில, தால்மே குச் காலாங்குவாங்க. என்டையர் பருப்பே கருப்பா தான் இருக்கு. ஸோ 100% அழுத்தம் இருக்கு, 100% அட்டானமி கிடையாது, இல்ல உள்கூத்து இருக்கு, இல்ல அது அவங்க எப்படி அவங்க நினைக்கிறாங்களோ அப்படிதான் நடக்கணும்னு இருக்கலாம். இப்ப இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் அனில் மசியா 4 பேரு சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல உட்கார்ந்து ஓட்டு அவரே டிக் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் சண்டிகர் மேயர் எலெக்ஷனுக்கு அவர் யாரு? அவரு பாஜக ஒரு கட்சிக்காரர். அவர் எப்படி ரிட்டர்னிங் ஆபீசர் போட்டு அனுப்பலாம்? அவர் அங்க திருத்தம் பண்ணதெல்லாம் வேற விஷயம். பட் அவர் ரிட்டர்னிங் ஆபீசரா எப்படி அங்க போனாரதான் பெரிய கேள்வியா இருக்கு. அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, அவர் ஒரு பாஜக பார்ட்டி மெம்பர். அவரு மைனாரிட்டி செல்ல ஏதோ ஒரு போஸ்ட் வச்சிருக்காரு. அந்த மனுஷனை பிடிச்சி ரிட்டர்னிங் ஆபீசரா அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இங்க என்டையர் அட்டானமியோட எலெக்ஷன் கமிஷனோட அட்டானமியே ரொம்ப கொஸ்டினபிளா இருக்குல்ல. ஒரு தாட்டி எலெக்ஷன் டேட் வந்து பாஜக காரங்க அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஈஸி தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோம், இவன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பான். எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னா அது அப்படி எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ஸோ அந்த அட்டானமி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அட்டானமி திருப்பி சொல்லிடுறேன், நிரந்தரமா அவங்க சுயமா வேலை செய்யணும், அவங்க சுயமா யோசனை பண்ணணும், அவங்க சுயமா பண்ணணும், எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாம பண்ணணும், என்ன சட்டத்துல இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷனும் இன்னைக்கு வேலை செய்யல. அது இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். எது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கோ அனைத்தும் கெட்டு போச்சு. அப்புறம் ஈஸி மட்டும் நான் விதிவிலக்கா இருக்கும் போதா? இல்ல சார், அப்புறம் தேர்தல் தேதி வந்து மார்ச் 14 அறிவிக்கப்படும் சொன்னாங்க. இப்ப திடீர்னு தேர்தல் தள்ளி போடணும் அப்படின்னு பிஜேபி நிர்பந்திக்கப்படுதா சொல்லப்படுது சார். அதுக்கு என்ன காரணம்? அதான் சார் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் இன்ஷியலாவே கேட்டேன்ல, தேர்தல் அறிவிக்கிட்டோம். காரணம் என்ன, எல்லாம் அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்றாங்க, பணத்தை பரிமாற்றாங்களா என்ன பண்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆஸ் பர் லா நடக்கிறது இல்லைங்க எந்த விஷயமும். இன்னொரு இப்போ தேர்தலில் கூட அந்த எந்தெந்த தேர்தல் வந்து உடனே தேர்தல் நடந்து 3வது நாள் 4வது நாள் கவுண்டிங் ஆயிடுச்சோ அங்க பிஜேபி தோத்து இருக்கு. எங்க பெரிய பெரிய கேப் கொடுத்துருக்கோமோ, ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், 8 ஃபேஸ் எலெக்ஷன் நடத்தினாங்க. 8 ஃபேஸ் எலெக்ஷன், 6 ஃபேஸ் எலெக்ஷன், 4 ஃபேஸ் எலெக்ஷன் நடத்துறது எல்லாத்தையும் அது பிஜேபி சாதகமா போயிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா கண்டிப்பா இது கோல்மால் நடந்துக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் டைம் கேட்கறாங்களா சார் இந்த தீர்ப்புக்கு, கவுண்டிங்க்கு? அப்போ அது பெரிய ஊழல் தான். அதுக்குள்ள என்னென்ன ஊழல் பண்றாங்களோ, ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் பொட்டி காணாங்கிறாங்க, கணக்குல இல்லைங்கிறாங்க. விவிபிஏடி மஷின்ல இருந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவன் தாமரை தான் வருதுங்கிறாங்க பிரிண்ட்ல. பல ஊழல், பல லேயர்ஸ்ல இருக்கு. 1-2 தான் நம்ம விரிவாக்கி பேசலாம். இவங்க ஊழலுக்கு மன்னனா இருக்காங்க. குஜராத்ல எப்படி வேணா ஊழல் பண்ணுவாங்க, எப்படி தெரிய போகுது மக்களுக்கு? ஓகே சார். தொடர்ச்சியா சந்திப்போம் சார். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.